சர்வ வல்லமுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவாதி தேவனை நாங்கள் ஒருமித்து ஆராதிக்கும்படியாய் இந்த மகிமை நாளை நீர் எனக்கு எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாய் உம்முடைய வல்லமை நிறைந்த பெட்டியோடு கூட இந்த தாவர ஸ்தலத்திற்குள்ளாய் நீர் எழுந்தருளபடியினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஐயா, என் தேவன் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவன் ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய மகிமை மூடி மறைத்து மகிமைப்படுவீராக. மகத்துவமுள்ள தெய்வம் பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடி ஆராதித்து கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. இந்த கொடுங்கூர் பகுதி சேலவாயில் பகுதியில் வல்லமையான எழுப்புதலோடு கூட கர்த்தர் நடத்துவீராக. ஆராதனுடைய தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பாடல் பகுதிக்காக துதிக்கிறோம், சாட்சியின் பகுதிக்காக துதிக்கிறோம், கர்த்தாவே காணிக்கை பகுதிக்காக துதிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையின் பகுதிக்காக ஜெபங்கள் விழாவுக்காக துதிக்கிறோம். கர்த்தருடைய தெய்வம் கிருபையின் தகப்பனை சூழ்ந்து கொள்ள கர்த்தர் மகிமைப்படும்படியாய் தாழ்த்துகிறையா. என் தேவனே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி. பரிசுத்த 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த என்கிற துணியானது கர்த்தாவே பூமியின் கடையாந்திர பரியந்தம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் துணிக்க. கர்த்தாவே வல்லமையின் எழுப்பதிலோடு கூட தேவ ஆவியானவர் கர்த்தர் நீர் மகிமைப்படும்படியான வேலைக்குள்ளாக கர்த்தர் நடத்துங்க. இம்மட்டும் நடத்தி வந்த இவனீர் சரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இனிமேலும் உம்முடைய விசேஷித்த கிருபைகளை கொண்டு கர்த்தர் நடத்துவீராக. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்தின் உள் பிரகாரங்களிலும் தகப்பனை வெளி பிரகாரங்களிலும் உம்முடைய தூய இரத்தத்தை தெளித்து வெள்ளடைக்கிறேன். என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உற்சாகமாய் கொடுக்கிற முடித்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களை உற்சாகமாய் கொடுக்க கர்த்தர் கிருபைதாங்க. ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணித்து கர்த்தாவே ஒப்பு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதத்தின் நிறைவை பெற்று பூரிக்க கிருபைதாங்க. கிருபையினால் நிரப்புங்க, வல்லமையினால் நிரப்புங்க, பலத்தினால் அறைகிட்டுங்க. தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவுடைய ராஜ்யமே ககதுவலாம். ராஜ்யத்தின் மேன்மை பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே உம்முடைய ஆளுகை வெளிப்படுவதாக. உம்முடைய சித்தம் பூமியிலே நிறைவேறுவதாக. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய் தாழ்த்துகிறோம். என் இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என் தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த பரிசுத்தரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே உள்ளும் புறமும் உம்முடைய தூய இரத்தத்தை தெளித்து வெள்ளடைக்கிறோம். கிரீச்சிங்க கிருபைதாங்க, ஆஸ்வதிங்க. இயேசுவின் ரத்தஞ்சியம் குடி சேர்த்த பிள்ளைகளை மறுபடியும் தாழ்த்துகிறேன். வர தடைப்பட்ட பிள்ளைகளை உள்ள உணர்வோடு கூட கர்த்தாவே தேவஸ்தானத்திலே கூட்டி சேர்ப்பீராக. கிரீச்சைங்க இயேசுவின் ரத்த நல்ல பிதாவே, ஆமென். அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே.
அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். நாம் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம்.
வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். நாம் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். 2-3 பேர் என்ற நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் என்ற நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். நாம் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். Hallelujah, 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 hallelujah. எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம்.
சர்வ வல்லவர், நீங்கள் எங்கள் சொந்தமானதினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வானாதி வானங்களை உண்டாக்கினவர், பூமியில் எங்களை தேடி வந்த தெய்வமாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒருமித்து கூடி வரவும், உம்மை துதிக்கவும், உம்மை மகிமைப்படுத்தவும், கர்த்தாவே பாடின பாடல்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆராதனைக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய சமூகம் எங்களை நடத்தும்படியாய் தாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கருத்துக்களாக கொடுக்கிற நடத்துவீராக ஏற்ற நல்ல பிதா. ஆமென். ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். காலங்கள் கடந்து போனதே, உன் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உன் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உன் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உன் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில்
எடுத்து தந்தீரேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீரேசுவே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். Praise the Lord. Thank you. உன்னை பெயர் சொல்லி அழைத்திட்டேனே, பெயர் சொல்லி அழைத்திட்டேனே. உன்னை பெயர் சொல்லி அழைத்திட்டேனே. நீ எனக்கு சொந்தமானதால் உன்னை பெயர் சொல்லி அழைத்திட்டேனே. நீ எனக்கு சொந்தமானதால் உன்னை பெயர் சொல்லி அழைத்திட்டேனே. பெயர் சொல்லி அழைத்திட்டேனே. உன்னை பெயர் சொல்லி அழைத்திட்டேனே. பெயர் சொல்லி அழைத்திட்டேனே. உன்னை பெயர் சொல்லி அழைத்திட்டேனே. சொந்த ரத்தம் சிந்தினேன், சொந்தமாக்கி கொண்டேனே. நீ எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம். சொந்த ரத்தம் சிந்தினேன், சொந்தமாக்கி கொண்டேனே. நீ எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம். பெயர் சொல்லி அழைத்திட்டேனே. உன்னை பெயர் சொல்லி அழைத்திட்டேனே. பெயர் சொல்லி அழைத்திட்டேனே. உன்னை பெயர் சொல்லி அழைத்திட்டேனே. வாக்கு தத்தம் உனக்கு சொந்தம் என்று சொன்னேனே. சோர்ந்திடாமல் ஜெபித்து ஜெயம் எடு என்றேனே. வாக்கு தத்தம் உனக்கு சொந்தம் என்று சொன்னேனே. சோர்ந்திடாமல் ஜெபித்து ஜெயம் எடு என்றேனே. சொந்த ரத்தம் சிந்தினேன், சொந்தமாக்கி கொண்டேனே. நீ எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம். சொந்த ரத்தம் சிந்தினேன், சொந்தமாக்கி கொண்டேனே. நீ எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம். அப்பா பிதா என்று நான் அழைக்கும் ஆவி தந்தேனே. ஆவியில் நிறைந்து தான் ஜெயம் எடு என்றேனே. அப்பா பிதா என்று நான் அழைக்கும் ஆவி தந்தேனே. ஆவியில் நிறைந்து தான் ஜெயம் எடு என்றேனே. சொந்த ரத்தம் சிந்தினேன், சொந்தமாக்கி கொண்டேனே. நீ எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம். சொந்த ரத்தம் சிந்தினேன், சொந்தமாக்கி கொண்டேனே. நீ எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம். சத்தியந்தான் உன்னை விடுவிக்கும் என்றேனே. சத்தியத்தில் நிலைத்திரு, விடுதலை பெற்றிடு. சத்தியந்தான் உன்னை விடுவிக்கும் என்றேனே. சத்தியத்தில் நிலைத்திரு, விடுதலை பெற்றிடு. சொந்த ரத்தம் சிந்தினேன், சொந்தமாக்கி கொண்டேனே. நீ எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம். சொந்த ரத்தம் சிந்தினேன், சொந்தமாக்கி கொண்டேனே. நீ எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம். வருத்தப்பட்டு பாரங்களை சுமக்க வேண்டாம் என்றேனே. கவலை கண்ணீரியாவிலும் விடுதலை தந்தேனே. வருத்தப்பட்டு பாரங்களை சுமக்க வேண்டாம் என்றேனே. கவலை கண்ணீரியாவிலும் விடுதலை தந்தேனே. சொந்த ரத்தம் சிந்தினேன், சொந்தமாக்கி கொண்டேனே. நீ எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம். பெயர் சொல்லி அழைத்திட்டேனே. உன்னை பெயர் சொல்லி அழைத்திட்டேனே. பெயர் சொல்லி அழைத்திட்டேனே. உன்னை பெயர் சொல்லி அழைத்திட்டேனே.
நீ எனக்கு சொந்தமானதால் உன்னை பெயர் சொல்லி அழைத்திட்டேனே. நீ எனக்கு சொந்தமானதால் உன்னை பெயர் சொல்லி அழைத்திட்டேனே. பெயர் சொல்லி அழைத்திட்டேனே. உன்னை பெயர் சொல்லி அழைத்திட்டேனே. பெயர் சொல்லி அழைத்திட்டேனே. உன்னை பெயர் சொல்லி அழைத்திட்டேனே. ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமானுடைய கரமும் கிருபையும் உம்முடைய சமூகத்தில் இருந்து பிள்ளைகள் பெற்று உமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரமும் கிருபையும் கர்த்தாவே பிள்ளைகளை உயர்த்துங்க, இன்னும் உற்சாகமாய் கொடுக்க பிள்ளைகள் எழுப்புங்க. கர்த்தாவே தேவ ஆலயத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நீர் சந்திக்க முடியாது தாழ்த்துகிறேன். சம்பூர்ண கிருபைகளுக்குள்ளாக எல்லா தேவைகளையும் சம்பூர்ணமாக சந்தித்து செம்மைக்கிரமாய் கர்த்தர் நடத்துங்க. தொடர்ந்து பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து ஆஸ்வதிங்க. ஏசுன்ற நல்ல பிதாவே, ஆமாம். பிரைட் லவுட்கார் சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2024 முடியறதுக்கு இன்னும் 9 நாட்கள் இருக்கு. இது வர வச்சு செஞ்சதெல்லாம் பார்த்தா அதுன்னு இன்னும் என்ன இந்த 9 நாளில் நடக்குமோ. வர 25வது வருஷம் 2025 எப்படி இருக்குமோ. கடந்த வருடம் போல கண்ணீர் இல்லை. ஒவ்வொரு வருடமும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் நம்மளை அதிசயமா அற்புதமா வழி நடத்திட்டு வராரு. ஏன்னா அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நம்மளை ரொம்ப அதிகமா நேசிக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் அவருடைய மனதுருக்கத்தை நம்ம மேல ஊற்றிட்டே இருக்காரு. சங்கீதம் 32:7 வசனம். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நீர் என் மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அவர் யாரு? நம்மளுடைய மறைவிடம். சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாள், பயப்படும் நாட்களில் அவர் என்ன பண்ணுவாராம்? தம்முடைய கூடாரத்தில் நம்மளை மறைத்து வைப்பாராம், நம்மளை ஒளித்து வைப்பாரு. பிசாசோ சத்துருவோ ஏதும் நம்மளை தொடாத வேணும் ஒளித்து வைத்து என்ன பண்ணுவாராம்? என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். நம்ம இருக்கிற நிலையில இருந்து நம்மளை தூக்கி உயர்த்தி நிறுத்துகிறவர் அவர். அப்போ இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சங்கீதம் 32:7 இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். இரட்சண்ய பாடல்கள் அப்படின்றதுக்கு ஆங்கில பதம் என்னன்னா சாங்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ். டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது விடுதலை. விடுதலை அப்படின்னா எதிலிருந்து விடுதலை? பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, கட்டுகளில் இருந்து விடுதலை, கஷ்டங்கள் நஷ்டங்கள் பாடுகள் துக்கங்கள் இதில் எல்லாத்திலிருந்து விடுதலை. அப்போ இந்த பாடல், அதாவது விடுதலையின் பாடல் யாரை சூழ்ந்து இருக்கும்? துக்கத்தில் இருக்கிறவனுக்கா? சந்தோஷத்தில் இருக்கிறவனுக்கா? துக்கத்தில் இருக்கிறானா அவனுக்கு என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 20வது வசனம். மன துக்கம் உள்ளவனுக்கு பாட்டுக்களை பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை களைகிறவனைப் போலவும் வெடியுப்பின் மேல் வார்த்த காரியை போலவும் இருப்பான். குளிர்காலத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா, கதகதப்பாக இருக்கிறதுக்கு நல்லா ஸ்வெட்டர் எல்லாமே போட்டு எவ்வளவுக்கு நம்ம வஸ்திரங்களை தரிக்க முடியுமோ அப்படி நம்ம உடம்பை சூடுபடுத்துவோம். ஆனால்
மன துக்கத்தில் இருக்கிறவனுக்கு பாட்டுக்களை பாடுறவன் எப்படின்னா குளிர்காலத்திலே வஸ்திரத்தை கலைந்து போடுகிறவனை போல இருப்பான். இன்னும் என்னன்னா வெடியுப்பின் மேல் வார்த்த காடியை போல் இருப்பான். அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அப்படியே அந்த பாட்டில்ல இருந்து அது இருக்கிற கண்டெய்னர்ல இருந்து அப்படியே பொங்கி ஊற்றி வழிஞ்சு போயிடும், வேஸ்ட் ஆகும். அவனுக்கு பாடுற பாட்டு மரணித்து போன இடத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, அந்த வீட்டுக்கு போறோம், துக்கம் விசாரிக்க போயிட்டு அங்க போய் சந்தோஷமா இருங்கன்னு பாட்டு பாடுற என்ன ஆகும்? அங்க அவங்க காதுல ஏறுமா? அவங்க நம்மளை திட்டுவாங்க, எந்த நேரத்துல எங்க வந்து என்ன பாட்டு பாடுறேன்னுவாங்க. அது போலதான் மன துக்கத்துல இருக்கிறவனுக்கு நம்ம பாட்டுக்களை பாடுறோம் அப்படின்னு சொன்னா அது பொங்கி வடிஞ்சு வேஸ்ட் போகும், ஒன்றுத்துக்கு இல்லாம போகும். அப்ப ரட்சணிய பாடல்கள் யாருக்கு? விடுதலை பெற்றவனுக்கு, சந்தோஷம் உள்ளவனுக்கு, சமாதானம் உள்ளவனுக்கு. இந்த சந்தோஷம், சமாதானம், விடுதலை எல்லாம் கிடைக்கணும்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா சங்கீதம் 32 முதல் வசனத்துல இருந்து பார்க்கணும். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். மீறுதல், யாருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, யாருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். யார் இதை நினைக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னா நீதிமொழிகள் 28 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே அவனுடைய மீறுதல்களை தேவன் மன்னிப்பார், அவனுடைய பாவங்களை மூடி போடுவார், அவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருப்பார், அவனுடைய ஆவியிலே கபடம் இருக்காது. அடுத்த 3வது வசனம் பாருங்க. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. நான் அடக்கி வைத்த மட்டும் எதை அடக்கி வைத்த மட்டும்? உணர்ச்சிகளை இல்ல, பாவத்தை அறிக்கை செய்யாமல் அதை அடக்கி வைத்த மட்டும். என்ன? அது என்னை கதற வச்சுட்டே இருந்தது. அந்த பாவம் எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்லியிருக்க. என் கதறுதலினாலே எலும்புகள் என்னாச்சு? உலர்ந்து போயிட்டு, வீக்காச்சு. அடுத்து இரவும் பகலும் என் மேல் உடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிடுச்சு. பாவம் செய்கிறவனுக்கு ஆண்டவர் ஆதரவா இருப்பாரா, தூரமா இருப்பாரா? பாவம் செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஆதரவா இருப்பாரா, தூரமா இருப்பாரா? தூரமா இருப்பார். இன்னொன்னு, அவங்க மேல அவர் தன்னுடைய பலத்தை உபயோகிப்பார். எதுக்கு? திருந்து மனமாறு, செத்து போன இல்ல, இரக்கம் பாருவாட்டாரு, டைம் கொடுப்பாரு. ஒரு டைம் கொடுத்துட்டே வருவார், எக்ஸ்டெண்ட் பண்ண. கடைசி வர திருந்தல அப்படின்னு சொன்னா ஒரு கதையை முடிச்சிடுவார். அட இங்க அவரோட கை எப்படி இருக்குன்னா பாரமா இருக்கு. என் சாரம் என்ன? ஈரம். உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிட்டு, உஷ்ணகாலம் வெயில் காலத்துல ஈரமானது காய்ந்து போகும். அது போல ஸ்ட்ரென்த்து, நம்மள இருக்கிற ஸ்ட்ரென்த்து எல்லாமே இந்த பாரத்தின் நிமித்தம் ஏற்படுகிற அந்த சோர்வு நம்மளை சோர்வுக்குள்ள ஆக்கும். அப்போ இங்க என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நான் பாவத்தை அறிக்கை செய்துட்டேன், நான் விட்டுட்டேன், அப்புறம் எதுக்கு இந்த டாபிக்? ஆண்டவர் என்ன ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டு வந்துட்டாரு, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்றவங்களுக்கு ஆண்டவர் சொல்றது மீறுதல்.
மீறுதல் காணப்படுகிறது, என் ஜனத்தின் மத்தியிலே மீறுதல் காணப்படுகிறது. என்னோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் எதை செய்ய மாட்டேன் என்று சொன்னார்களோ அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சகோதரனை குறித்து தேவன் என்னோடு பேசினது. அந்த சகோதரனுக்கு தேவன் உள்ளத்தின் ஆழத்திலே பேசுவார். என்னோடு உடன்படிக்கை பண்ணி இந்த காரியங்களை நான் செய்ய மாட்டேன், விட்டு விடுவேன் என்று சொன்ன பிறகும் அதை இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டு அது யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டு இருக்கிற அந்த சகோதரனுக்கு தேவன் உரைக்கிறது என்னன்னா, நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன், உன்னை காண்கிறேன், உன் பாவ காரியத்தை விட்டு விலகு அப்படின்னு சொல்றாரு. அவரோடு உடன்படிக்கை பண்ணும்போது, ஞானஸ்தானம் எடுக்கும்போது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். ரட்சிப்புக்குள்ள வந்தாச்சு, ஆனாலும் ஒரு சில மீறுதல்கள், அந்த மீறுதல்கள் என்னன்னு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்த காரியங்கள் பாருங்களேன். அறிக்கை, யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது, அறிக்கை செய்கிறவனுக்கு. இப்போ அடக்கி வைத்தவனுடைய காரியம் என்னன்னா, அவன் மேல தேவனுடைய கை பாரமா இருந்தது, அவனுக்கு ஆதரவா இல்லை. அடுத்த 5வது வசனத்தை பாருங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதம் 103. நம்மளுடைய பாவங்களை அறிக்கை இடும்போது, அதை விட்டு விடும்போது தேவன் செய்கிற காரியம் என்னன்னா, சங்கீதம் 103:3-5 வர, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வாய், எதுவும் நமக்கு தீங்கான காரியம் எதுவும் நமக்கு வராது. சரி, 7வது வசனம், அதுதான் நம்மளோட பாயிண்ட். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். எப்படி இந்த ரட்சணிய பாடல்கள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும், எப்படி நம்மளை இக்கட்டுக்கு விலக்கி காப்பார், எப்படி நமக்கு மறைவிடமாய் இருப்பார் அப்படின்னு பார்த்தா, அடுத்த வசனம் பாருங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ போதித்து வழிகாட்டி கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார்னா அவர் நம் கூட வரவர், தனியா இல்ல. ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்க போ, அப்படி திரும்ப, லெஃப்ட் திரும்ப, ரைட்டு போ, ஸ்ட்ரைட்டா போ, புள்ளா இல்ல. உடன் வருபவர், உடன் வந்து போதிப்பார். இந்த வழியை நட அப்படின்னு போவாரு, கைப்பிடிச்சு நடத்திட்டு போவாரு. நமக்கு முன்னும் வருவாரு, நமக்கு இடப்புறமும் வலப்புறத்திலையும் வருவாரு, பின்னாடியும் இருப்பார். எப்பக்கத்துல நம்மளை சூழ்ந்து இருக்கிறவர் அவர். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார்னா, இந்த குழந்தைங்க கொஞ்சம் தவழ்ந்து நடக்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது வெளியே பேரண்ட்ஸ் வெளியே கொண்டு வந்தாங்கன்னா, இந்த அப்பா கண்ணும் அம்மா கண்ணும் என்னதான் பேசினாலும் சரி, அந்த குழந்தை எங்க இருக்குன்னு தேடி பார்க்கும். அவங்க கண் பார்வையிலே வச்சுப்பாங்க. அப்பா கையில விட்டு போனா அப்பா என்ன பண்ணுவார், அந்த குழந்தை எங்க இருக்கா என்ன பண்றான்னு பார்த்துட்டே இருப்பார். அம்மா கையில இருந்தா அம்மா அது என்ன எங்க யார்கிட்ட என்ன பண்ண, அவங்க என்னதான் பேசினாலும் என்ன காரியம் செஞ்சாலும் அவங்க ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அந்த குழந்தை மேல. அதே போலதான் தேவன் நம்மோடு இருந்து ஒரு தகப்பனாய், ஒரு தாயாய், ஒரு நண்பன், ஈவன் நண்பன் கூட எங்கேயாவது போனோம் அப்படின்னு சொன்னா நண்பனுக்கு ஒரு காரியம் சொல்றேன், எங்க போனாலும் சரி என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படின்னு மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. நண்பன் நம்ம தான், என் ஃப்ரெண்டு கீதாவை சொல்வேன்,
நான் எம்சிஏ பண்ணும்போது கை அடக்கத்தில் ஒரு பர்ஸ், டியூஷன் ஃபீஸை அப்போது 30 பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுப்பேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 5000 அந்த பர்ஸ்குள்ளே சுருட்டி வச்சுருந்தேன். செமினார் கிளாஸ், எம்சிஏ செமினார் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு பிரேக் டைம் வெளியே வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு நானும் அவளும் வந்தோம். வரும்போது அந்த பர்ஸ் எங்கே மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியாது, எங்கேயோ விட்டுட்டேன். அது மட்டும்தான், வேறு பைசா கிடையாது. மொத்தமும் அதில் தான் வச்சுருந்தேன். எல்லாம் போச்சு. திரும்பி வந்து எல்லா இடமும் தேடினா எங்கேயும் கிடைக்கல. போன இடம் போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. என் கூட அவன் இந்த சைடு தான், கொடுங்கியூர் தான். அப்போ அவன் என்ன சொன்னா, நான் இருக்கிறேன்டி இந்தோ, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. சரின்னு அப்புறம் அங்கேருந்து வந்தாச்சு. வரும்போது பஸ்ஸில் எனக்கா அழுக தாங்க முடியல. 5000 கிட்ட அப்போது ஒரு பெரிய விஷயம். அது 50,000க்கு ஈக்குவல். அது எனக்கா இவ்வளோ பணத்தை நான் தொலைச்சேனே, ஒன்றுமே இல்லாமல் போச்சு, என்னென்னோ வாங்கணும்னு இருந்தேன்னா ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஒரு இது செம அப்செட். அவன் என்ன சொன்னான், இல்லை அப்செட் ஆகாத, ஒன்றும் இல்லை, பிரச்சனை கிடையாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லி பஸ் வந்தது, ஏறியாச்சு. எனக்கு நான் அழுதுட்டு இருந்தேன். அழவும் அவன் என்ன சொன்னா, நீ அழாத, மேலே சாஞ்சிக்கோ அப்படின்னு அவன் தோள் மேலே சாஞ்சு. நான் சாஞ்சிருக்கும் போது இங்கே பஸ்ஸில் வந்து நிற்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்படி கம்பி இப்படி படம் பிடிச்சாங்க. பிடிக்கும் போது அவங்க கையை மேலே இடிச்சிருச்சு. அவ்வளவுதான் அவளுக்கு வந்த கோபம். அவங்கள பிடிக்கிறீங்க, அப்படி வந்து பிடிக்கணுமா, இப்படி பிடிக்க மாட்டீங்களா, அதே நான் அவங்க வந்து முக்கி வச்சு இடிக்கிறீங்க, அவளை என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு போட்டு படுத்தி எடுத்து விட்டு அவங்கள, சரி விடு, பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு. அதுக்கப்புறம் யாரும் அந்த சைடு வர முடியாது. இப்படியும் கை வைக்க முடியாது, அப்படியும் கை வைக்க முடியாது. இங்கே கை வச்சாலும் உஷ்டன்வா, அங்கே கை வச்சாலும் உஷ்டன்வா. அங்கேருந்து இங்கே வந்து சேர்ற வரைக்கும் என் கையை பிடிச்சி கொண்டு வந்து வீட்டில் விட்டு சொல்லி விட்டுட்டு போனவன் கூடவே இருந்து. அது போலதான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியமும் அவன் விட்டுட்டு போனா, ஆனா விடாம கூடவே இருப்பார் ஆண்டவர். கர்த்தர் நல்லவர். இப்போ என்ன, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்போ அவர் போதிக்கும் போது கேட்கிறதுக்கு செவி திறந்து இருக்கணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் பேசும்போது ஒரு சிலருடைய காது, சிலருடைய செவிகள் வந்து செவிட்டு விரியன் போல இருக்கு. தேவ பிள்ளையே, தேவன் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். உள்ளத்தில் நாளத்திலே ஆண்டவர் உனக்கு உணர்த்துகிறார், செவி கொடு. இந்த வேளையில செவி கொடுத்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வா என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தர் நல்லவர். அடுத்து, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய தன் கிட்டி சேராத புத்தி இல்லா குதிரை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டி சேராத புத்தி இல்லாத குதிரை. இந்த குதிரை அப்படின்னு சொல்லும் போது அதோட ஸ்டபன் நேச்சர், அது அந்த கடிவாளெல்லாம் போட்டு கொண்டு போவாங்க. கொண்டு போகும்போது இப்படி கவர் பண்ணியிருக்கோம், ஒரே டைரக்ஷனை நோக்கி போகிறதுக்காக. இல்லை அப்படின்னு சொன்னா அது இஷ்டப்பட்ட இடம் எல்லாம் போகும், அடங்காது. அடுத்து, கோவேறு கழுதை அப்படின்னு சொன்னா அது வந்து கலப்பின குதிரை, கலப்பின கழுதை. எப்படி ஆண் கழுதைக்கும் பெண் குதிரைக்கும் பிறந்தது தான் இந்த கோவேறு கழுதை. ஆண் கழுதைக்கும் பெண் குதிரைக்கும் பிறந்த கலப்பின கழுதை தான் இந்த கோவேறு கழுதை. இந்த குதிரையை அடக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கடிவாளம் போடுவாங்க. அது ஆங்கில வேதாகமத்தில் பெட் அண்ட் பிரிடில் என்று இருக்கும். இந்த பெட் அப்படின்னு சொல்றது அது கடிவாளம் போட்டிருக்கும் போது அது ஒரு சின்ன பார்ட் வாய்க்குள்ள போகும். வாய்க்குள்ள போகிற அந்த இதுல வந்து என்னன்னா, ஒரு மெட்டல் பீஸ் அதில் இணைக்கப்பட்டிருக்கும். மெட்டல் பீஸ் உள்ள இணைச்சு இந்த பக்கம் அந்த வார் இணைத்து இருக்கும், அந்த ஸ்டாப் இணைச்சிருக்கும். அது போல நம்ம இருக்கக்கூடாது, நம்ம கிட்ட பிடிவாத குணம் இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட இன்னொன்று தேவையான காரியம் என்னன்னா, அடக்கி ஆள வேண்டிய சுபாவங்கள் வேண்டும். எதை அடக்கணும்னா நம்ம அவயங்களை அடக்கணும். அந்த அவயத்தில் முக்கியமான அவயம் என்ன அப்படின்னு சொன்னா நாவு.
நாவும் நெருப்பு தான் என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. அப்போ இந்த நாவை நம்ம அடக்கல அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. பாவம் பண்ண பண்ண தேவனை விட்டு தூரமா விலகி போவோம். என்கிட்ட எந்த பேட் ஹேபிட்ஸும் இல்லை. நான் தண்ணி அடிக்க மாட்டேன், நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், பீடி எதுவும் கிடையாது, நான் டிவி பார்க்க மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வாய் மட்டும் அடக்க மாட்டாங்க. இந்த வாய் அடக்கலை அப்படின்னு சொன்னா நல்லது அல்ல. அது ஃபுல்லும் கரைப்படுத்தும், நம்மளை முற்றிலுமா எரித்து போடும். அடுத்தது, துன்மார்க்கனுக்கு தேவன் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கன் யாரு? பாவம் செய்கிறவன், தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்கிறவன், தேவனுக்கு பகைஞன். இவனுக்கு ஆண்டவர் என்ன கிட்ட வரமாட்டார். அதனால அவனுக்கு என்ன கிடைக்கும்? துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிறவன் யாரு? நீதிமான். கர்த்தரை நம்பி இருக்கிறவன் சொல்றவன் நீதிமான், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவன், பாவத்திற்கு தூரமா இருக்கிறவன். அவனை எப்படின்னா கிருபை சூழ்ந்து கொள்ளும். அது எப்படி சூழ்ந்து இருக்கும் அப்படின்னு சொன்னா, அரண் போல, ஒரு அரண் போல சுத்தி சூழ்ந்திருக்கும். சங்கீதம் 103 11வது வசனம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. இங்கிருந்து வானத்துக்கு உள்ள ஹைட்டு, அந்த காலத்துல டவர் எல்லாம் கட்டினாங்கன்னா பெருசா தான் இருக்கும். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வெளியே போகும்போது பார்த்தேன், அடுக்குமாடி இது கட்டிட்டு இருக்கிறாங்க. அது எவ்வளோ பெருசுக்கு, இங்கேருந்து இப்படி தான் பார்க்கணும் போல, அவ்வளோ உயரத்துக்கு அது பாட்டுக்கு அடுக்கிட்டே போகிறாங்க. அப்போ ஆண்டவருடைய கிருபை அதை விட பெரியது. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரம் இருக்குமோ அந்த அளவுக்கு. ஏன்னா எப்படின்னா, அடுத்த வசனம் பாருங்க, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும், இங்க இருந்து போங்க, இது கிழக்குன்னா இங்க இருந்து நீங்க மேற்கு சைடு நடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, போயிட்டே தான் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்மளால பிடிக்க முடியாத அளவுக்கு தூரமா அதை தூக்கி போட்டாச்சு. ஆனா நம்ம ஆண்டவரை போய் பிடித்து கொள்ளாம என்ன பண்றோம்னா, அப்பப்போ அந்த பாவத்தை தேடி பிடிச்சிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ பாவம் எது அப்படின்னு பார்த்தா, ரோமர் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏழாவது அதிகாரத்திலே 7வது வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. இச்சை பாவம். நியாயப்பிரமாணத்திலே எதெல்லாம் பாவம் சொல்லி இருக்கோ அதெல்லாம் பாவம். அதுல குறிப்பிட்டு பார்த்தா இச்சை பாவம். இச்சை பாவம் அப்படின்னா யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1 இச்சையை எப்படி வேலை செய்யும்? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15.
அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது என்னன்னா கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் என்ன ஆகும்? பூரணமாகும் போது மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பூமியில பிறந்த நமக்கு மரணம் உண்டு. அது முதல் மரணம். அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்கிற மரணத்தை பிறப்பிக்கும். எந்த மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு சொன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் நாள் வெகு சமீபம். இது ஒரு எச்சரிப்பின் சத்தம் என்று தேவன் சொல்லுகிறார். என் ஜனமே கேள், என்னுடைய வருகை நாள் வெகு சமீபமா இருக்கிறது என்று உரைக்கிறார். ஆனால் ஜீவ கிரீடம் உனக்கு உண்டு, உன்னை இரண்டாவது மரணம் சேதப்படுத்தாது என்று உரைக்கிறார். தேவஜானமே, அவர் சொல்றது என்னன்னா என்னுடைய வருகை நாள் சமீபமாயிருக்கிறது. மரணம் வரும். சிலர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இது நிச்சயம் நடக்கும். உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் வெகு சிலர். விட்டுவிடப்பட்ட பிறகு அவஸ்தை அதிகமாயிருக்கும். அந்தி கிறிஸ்துவின் காலம் வரும். பாடுகள் அதிகமாகும். அதற்கு முன்பாக தேவனிடத்துக்கு செல்ல வேண்டுமானால் அவருடைய காப்பட்ட கருத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும். தவறான காரியங்களுக்கு, இச்சையான காரியங்களுக்கு விலகி ஜீவி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்த பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இங்க மரணம் இரண்டாவது மரணம். ஆத்துமா இந்த சரீரம் மண்ணுக்கு போகும். ஆத்மா ஆண்டவரிடத்துல போகணும். நியாய தீர்ப்பின் நாளில் ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் போது உண்மையும் உத்தமமாய் அவரை பற்றி கொண்டவன் பரலோக ராஜ்யத்துக்கும், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் பாவத்தில் ஜீவித்தவன் நரகத்துக்கும். அது இரண்டாவது மரணம். அந்த இரண்டாவது மரணம் ஆட்கொள்ளும். எது வேணும்? பரலோகம் வேணுமா, நரகம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, இல்லை இங்க சங்கடங்கள் நெருப்புல மாட்டிட்டு அவஸ்தைப்படணுமா? முடிவு செய்யுங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். இதுல என்ன இச்சைகள்? ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தினால் உண்டானவைகள் என்ன? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் இச்சை. இந்த இச்சையான காரியம் என் ஜனத்தின் மத்தியில காணப்படுகிறது என்று தேவன் உரைக்கிறார். தேவஜானமே, தேவனுக்கு செவி கொடு. இப்போ இதெல்லாமே, இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகி இருந்தோம் அப்படின்னு சொன்னா 2 கொரிந்தியர் எப்போ, எந்த நேரத்துல, எப்போ இந்த இரட்சணிய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர்? எப்போ? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். எப்போ? எப்போ? இப்போதே இரட்சணிய நாள்.
இப்பொழுதே இந்த நிமிடமே தேவன் யாருடைய உள்ளத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறாரோ அவர்கள் ஆண்டவருக்கு செவி கொடுத்து, தேவனுக்கு செவி கொடுத்து, அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து அறிக்கையிட்டு தன்னுடைய இச்சையான காரியங்களை விட்டு விட்டால் தேவன் நம்மை தம்முடைய இரட்சணிய பாடல்களால் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வார். அப்போ இன்னையில இருந்து நமக்கு என்ன, இன்னையில இருந்து என்ன, டே ஆஃப் டெலிவரன்ஸ், இரட்சணிய நாள், டே ஆஃப் டெலிவரன்ஸ். எதிலிருந்து? பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, சத்ருவின் போராட்டத்தில் இருந்து விடுதலை, குறைவில் இருந்து விடுதலை, கஷ்டத்தில் இருந்து விடுதலை, நஷ்டத்தில் இருந்து விடுதலை. குறைவு, மனக்குறைவு, எல்லா குறைவிலிருந்து நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நிறை யாரு? கிறிஸ்து பாவம் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டாரு. பாவம் இல்லாம கபடம் இல்லாம இருக்கிற இடத்துல ஆண்டவர் வாசம் செய்வார். வெளியரங்கமா பார்க்கறதுக்கு நல்லா இருந்து உள்ள கசடா இருந்தால் தேவனுக்கு தெரியும், ஒவ்வொருத்தையும் காண்கிறவர். இன்னொரு காரியம் அவர் எனக்கு சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, செல்போன் யூஸ் பண்றவங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப ஜாக்கிரதையா யூஸ் பண்ண வேண்டிய காலம் இது. சில செய்திகளை பார்த்தேன். இன்னொன்னு இதை விட வஸ்டா மாறும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு AI இது. அதனுடைய காரியங்கள் என்ன? ஒரு பையன் தன்னோட ஹோம்ஒர்க் செய்யறதுக்காக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோ இது அந்த பாட் இது கிட்ட கேட்கும் போது அந்த AI அவனுக்கு இப்படி பதில் கொடுத்துருக்கு. என்னன்னா, நீ உலகத்துக்கு பாரமா இருக்கிற, செத்துப்போ, யூ ஆர் a burden to the earth, die அப்படின்னு தான் ஒன்று. அடுத்தது, இந்த பையன் எப்போ பார்த்தாலும் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான்னு சொல்லி அவன்கிட்ட இருந்து மொபைலை பிடுங்கிட்டாங்க அவன் பேரண்ட்ஸை. அதனால அவன் என்ன பண்ணான்னா, அந்த ஏஐட்ட ஐடியா கேட்டிருக்கான், என் பேரண்ட்ஸ் என்கிட்டே இருந்து மொபைல் ஃபோனை பிடுங்கிட்டாங்க, நான் என்ன பண்ணட்டும்? கில் யோர் பேரண்ட்ஸ் அப்படின்னு தான், மர்டர் யோர் பேரண்ட்ஸ் அப்படின்னு தான், உன் பெற்றவர்களை கொலை பண்ணு. இன்னொன்று என்ன அப்படின்னா, செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சிறு பிள்ளைகள் இந்த 11 வயசுல இருந்தே கஞ்ச பழக்க போதை பொருட்களுக்கு அடிமாறி தவறான காரியங்கள்ல, கற்பழிப்பு காரியங்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்னு அங்கங்க நியூஸ் பார்க்கும் போது ஆண்டவருடைய வருகையை உந்தன் கிருபை என் மேல் மனதுருகுதே, உந்தன் கிருபை மன்னித்தது, உந்தன் தாங்கியது, உந்தன் கிருபை என்னை ஏந்தி சுமந்திடுதே, கிருபை தாங்கியது. உந்தன் கிருபை இன்னும் வேண்டுமே, உந்தன் கிருபை. ஒரே ஒரு நிமிஷம் உங்க இன்னும் நான் எப்படி வாஞ்சி இன்னும் கொஞ்சம் தாங்கன்னு கேட்பீங்களா? உரிமையை கேளுங்க. நீங்கள் சொந்த பிள்ளை பேர் சொல்லி ஒன்று என்னை அழைத்தவர், பெரிய காரியங்களை உங்களுக்கு எனக்கு அவர் செய்ய வல்லவராக தாங்குகிற கிருபை, ஏந்துகிற கிருபை, அதைத்து செய்த தேவனுடைய கிருபை வெளிப்பட்டதுன்னு சொல்லத்தக்கதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உந்தன் கிருபை இன்னும் வேணுமே, உந்தன் கிருபை. ஆமென். உந்தன் கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் மேல் மனதுருகுதே, உந்தன் கிருபை. உந்தன் கிருபை. நான் நிற்பதும் உந்தன் கிருபை, நான் நிர்மூலமாகாதது உந்தன் கிருபை. நான் நிற்பதும் உந்தன் கிருபை, நான் நிர்மூலமாகாதது உந்தன் கிருபை.
கர்த்தாவே உந்தன் தயவுள்ள கிருபை கர்த்தாவே உந்தன் தயவுள்ள கிருபை உந்தன் கிருபை இன்னும் வேண்டுமே உந்தன் கிருபை எனக்கு போதுமே உந்தன் கிருபை இன்னும் வேண்டுமே உந்தன் கிருபை எனக்கு போதுமே மன்னித்தது உந்தன் கிருபை என்மேல் மனதுருகுதே உந்தன் கிருபை மன்னித்தது உந்தன் கிருபை என்மேல் மனதுருகுதே உந்தன் கிருபை தாயின் கருவே ஏந்திய கிருபை தள்ளாட விடாமலே காத்திடும் கிருபை தாயின் கருவே ஏந்திய கிருபை காத்திடும் கிருபை கால காலமெல்லாம் தொடர்ந்திடும் கிருபை கால காலமெல்லாம் தொடர்ந்திடும் கிருபை கண்ணீரை துடைத்திடும் கர்த்தரின் கிருபை கண்ணீரை துடைத்திடும் கர்த்தரின் கிருபை உந்தன் கிருபை இன்னும் வேண்டுமே உந்தன் கிருபை எனக்கு போதுமே உந்தன் கிருபை இன்னும் வேண்டுமே உந்தன் கிருபை எனக்கு போதுமே மன்னித்தது உந்தன் கிருபை என்மேல் மனதுருகுதே உந்தன் கிருபை மன்னித்தது உந்தன் கிருபை என்மேல் மனதுருகுதே உந்தன் கிருபை தாவீது கருளின மாறாத கிருபை எனக்கு ஈந்திட்ட உந்தன் கிருபை தாவீது கருளின மாறாத கிருபை எனக்கு ஈந்திட்ட உந்தன் கிருபை பலவீனத்தில் பலன் தந்திடும் கிருபை பலவீனத்தில் பலன் தந்திடும் கிருபை பெரிய காரியங்கள் செய்திடும் கிருபை பெரிய காரியங்கள் செய்திடும் கிருபை உந்தன் கிருபை இன்னும் வேண்டுமே உந்தன் கிருபை எனக்கு போதுமே உந்தன் கிருபை எனக்கு வேண்டுமே உந்தன் கிருபை எனக்கு போதுமே மன்னித்தது உந்தன் கிருபை என்மேல் மனதுருகுதே உந்தன் கிருபை மன்னித்தது உந்தன் கிருபை என்மேல் மனதுருகுதே உந்தன் கிருபை கர்த்தரின் கண்களில் கிடைத்திட்ட கிருபை அதிசயம் செய்திடும் அதிசய கிருபை கர்த்தரின் கண்களில் கிடைத்திட்ட கிருபை அதிசயம் செய்திடும் அதிசய கிருபை அனுதினமும் என்னை சூழ்ந்திடும் கிருபை அனுதினமும் என்னை சூழ்ந்திடும் கிருபை ஆண்டவர் இயேசுவின் பெரிதான கிருபை ஆண்டவர் இயேசுவின் பெரிதான கிருபை உந்தன் கிருபை இன்னும் வேண்டுமே உந்தன் கிருபை எனக்கு வேண்டுமே உந்தன் கிருபை இன்னும் வேண்டுமே உந்தன் கிருபை எனக்கு போதுமே மன்னித்தது உந்தன் கிருபை என்மேல் மனதுருகுதே உந்தன் கிருபை மன்னித்த உந்தன் கிருபை என்மேல் மனதுருகுதே உந்தன் கிருபை அளவிட முடியாத உந்தன் கிருபை கிருபை அளவிட முடியாத உந்தன் கிருபை என்னை ஆற்றி தேற்றிடும் உந்தன் கிருபை நிலைத்திருந்து என்றும் தப்புவிக்கும் கிருபாமே நிலைத்திருந்து என்றும் தப்புவிக்கும் கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கிருபை நேற்றும் மாறாத கிருபை உந்தன் கிருபை இன்னும் வேண்டுமே உந்தன் கிருபை எனக்கு போதுமே உந்தன் கிருபை இன்னும் வேண்டுமே உந்தன் கிருபை எனக்கு போதுமே மன்னித்தது உந்தன் கிருபை என்மேல் மனதுருகுதே உந்தன் கிருபை
மன்னித்தது உந்தன் கிருபை என் மேல் மனதுருகுதே உந்தன் கிருபை தாங்கியது உந்தன் கிருபை என்னை ஏந்தி சுமந்திடுதே கிருபை தாங்கியது உந்தன் கிருபை என்னை ஏந்தி சுமந்திடுதே கிருபை உந்தன் கிருபை இன்னும் வேண்டுமே உந்தன் கிருபை எனக்கு போதுமே 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 மன்னித்தது உந்தன் கிருபை என் மேல் மனதுருகுதே உந்தன் கிருபை மன்னித்தது உந்தன் கிருபை என் மேல் மனதுருகுதே உந்தன் கிருபை வெக்கப்படுத்தாதவர் கைவிடாத உற்சாகமாய் உற்சாகமா உற்சாகமா உற்சாகமாய் அவர் செய்த அவர் பாராட்ட மாபெரும் கிருபை 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 ஆக்கத்தீரவா ஏக்கங்களுக்கு பெருமூச்சுகளுக்கு பதில் தருகிறவர் காண்கிறவர் கைவிடாதவர் நாம் நிற்பது நீர்மலமாகாது தேவ கிருபை ஆண்டவரை கேட்கத்தருந்த நாட்களை உங்கள் மத்தியில் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் ஆண்டவரை கேட்கத்தான் நான் அங்கே ஆலம சபைக்கு போகும்போது தம்பி பிள்ளை கிறிஸ்தவர் என் ஆத்துமாவை கத்தரை சூத்திராத சொல்லி என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கி என் உண்மையில ஆண்டவர் வசனத்தை கொண்டு என்னோடு பேசுவார் அதை மட்டும் நீ மனது வை அதனால தான் தேவ சபத்தில் வரும்போது ஆண்டவரை மட்டும் பாரு கத்தரை பாரு அங்க பார்க்காத அவங்கள இவங்கள பார்க்காத உன் ஆண்டவர் ஆவியானவர் கிரியை செய்கிறான் பெரிய காரியங்களை கத்த நமக்கு செய்கிறவன் பொல்லாப்புக்கும் பொல்லாத கிரிகளுக்கு விலக்கி காக்கிறவன் நான் உண்மையில் அங்கிருந்து போகும்போது அதை ஒரு செய்தியாகவே கொடுக்கணும் உள்ளத்தின் ஆழத்தில் எனக்குள்ள எண்ணம் எதற்காக உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நீங்கள் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவரை கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுவார் ஏன்னா அவருடைய வசனம் ஒன்றும் பொய்யாய் போகாது ஒரு புல் ஸ்டாப் அம்மா கூட நான் அதிகமாக அதுக்கு தான் சொல்லுவேன் என்னுடைய காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா சங்கீதம் டெய்லி சங்கீதம் வாசிப்பேன் 150 சங்கீதம் 30 நாளுக்கு அது போதுமா இந்த மாதம் டிஃபன் இந்த மாதத்துக்கு இதெல்லாம் போதுமா இந்த செலவுக்கெல்லாம் போதுமா நீ பார்க்குறீங்க ஆண்டவரை கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறா உண்மைத்தில் 77 வயசு ஆகுது கர்த்தருடைய கிருபையினால் நான் போகும்போது உண்மையில் நான் பெற்று வளர்க்காத பிள்ளை அந்தோணி எங்கே போகணுன்னு கேட்பேன் அந்த தம்பி கேட்பான் அப்பன்னு சொல்லுவேன் ஐயா இப்போ சப்பாட்டா வீடு மாங்காய் வீடு அடையாளம் நான் உட்காந்து பைபிள் தான் வசிப்பேன் அந்த வேளையில் ஆவிக்குள்ளே நிறைந்த நல்லா ஜெபிப்பேன் ஜபம் ஜெயம் ஆண்டவரை கத்த தேவனா கத்தர் என்ன செய்தா அதாவது கத்தருக்கு மகிமையுண்டாகட்டும் தங்கள் இதயமாக்க நல்ல பொக்கிஷத்தில் இருந்து என்னத்தை கொடுத்தாங்க பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போல வாட் இஸ் த மீனிங் விசுவாசம் அடுத்த தூப வர்க்கம் ஜபம் வெள்ளை போலம் பரிசுத்தம் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை தேவனை தரிசிக்க முடியாது ஒருவன் அதுக்காகத்தான் ப்ரேயர் பண்ணும் ஆண்டவரை கர்த்தர் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அதே வசனத்தை தங்க எடுத்தா என் மகன் எடுக்கிற வேளையில் நான் நல்லா கவனித்தேன் ஏன்னா அந்த கவனிக்கிற சிந்தை எனக்குள்ளே இருக்கிறதுனால அது வேணும் உங்களுக்கு எனக்கும் பலன் தரும் நம்ம ஆண்டவர் நம்ம கல்லையும் மண்ணையும் கும்பிடலை ஜீவனுள்ள தேவன் அவர் எங்கே இருக்கார் அவர் எங்கே இருக்கார் உனக்குள்ளே உலாவுகிறார் வாசம் பண்ணுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே அதனால தைரியம் அல்லேலூயா 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 கைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயம் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வார் அவனை இவனை பார்க்காத அவளை இவளை பார்க்காத ஏன்னா ஆண்டவரை கர்த்தர் வேதத்தில் மனுஷனை நம்பும்போது
வெக்கம் வந்தது, மனுஷியை நம்பும்போது துக்கம் வந்தது. கர்த்தர் கொடுத்த பாட்டு இதெல்லாம் எனக்கே ஆண்டவர் நான் நினச்சிக்குவேன். உண்மையிலங்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறா, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறா, அதிசயத்தை காணப்படுகிற தேவன். அவர் கிருபைக்குள்ளே இருக்கணும், கிருபையில் வளரணும். ஆண்டவரை கர்த்தர் மற்றவங்களை யாரையும் அற்பம் பண்ணாதீங்க. யாரையும் அற்பமாக என்ன ஒன்று என்னை தெரிந்து கொள்ளலை. என்னைக்கா வாயா மோசமான வாய். உண்மையிலங்க மற்றவங்களை குற்றப்படுத்த இல்லை, மற்றவங்களுக்கு சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும், குடும்பத்துக்கு சொல்லணும், உன் பிள்ளைகளுக்கு சொல்லணும், புருஷனுக்கு சொல்லணும், உன் மனைவிக்கு சொல்லணும். ஆண்டவரை கர்த்தர் அதான் இன்னைக்கு சொல்லியிருக்கார். நான் யார் தெரியுமா, நீ யார் ஜீவன் போனால் நான் யார் போறியா? ஆல்சோ நான் கூட அப்படி தான். நான் திடீர்னு செத்துட்டா எப்படி இருக்கும்? படத்தை எடுத்துட்டாங்களான்னு சொல்லுவாங்க, பாசமாவை புதைச்சிட்டாங்களான்னு கேட்க மாட்டாங்க. உண்டா இல்லையா? கடவுளை கேட்குறோமா இல்லையா? கேட்குறோம். கர்த்தரை மட்டும் பாருங்கள். ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கும் சங்கீதத்திலே சொல்லப்பட்டபடி அவர் நம்மளை அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தோம், நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினால் இரக்கத்தினால் உன்னை என்னை முடி சூட்டி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் முற்கிரிடம் சூட்டப்பட்டால் நமக்கு கிருபையினால் இரக்கத்தினால் முடிச்சு. எவ்வளவு பெரிய தகப்பன், எவ்வளோ அன்புள்ள தகப்பன், எவ்வளோ கிருபை உள்ள தேவன். அல்லேலூயா. அறியால் கத்துகிற உங்களை என்னை அதிசயங்களை காணப்படும். மன்னித்தது அவர் கிருபை. உண்மையில் என்மேல் மனதுருகிறது கிருபை. பெரிய காரியங்களை கத்த செய்வார். உண்மையில் தேவ சமத்தில் நான் நின்ன பலபிடத்தில் நின்று பொய் சொல்ல நான் விரும்புகிறதில் உள்ளது உள்ளதுன்னு சொல்கிறேன். பிள்ளை வருவா மேலே காப்பி கொண்டு தருவான். சில வேளையில் காலையில் 4:45 காப்பி வச்சுடுவான். காப்பி வச்சுருந்தா நான் வெளியே இருக்கேன். நான் காலையில் எழும்பிடுவேன். எழும்பி பல்ல தலைக்கி கொஞ்சம் ஜப்பம் பண்ணல தண்ணி குடிச்சிட்டு ஒரு வார்த்தை பேச மாட்டான். காலையில் டிஃபன் கொண்டு வருவான். என்ன டிஃபன் சாப்பிடுவாங்க? 2 தோசை, காரம் இல்லாத சட்னி, எல்லாம் மிளகா போட மாட்டான். மத்தியாலும் தெரியும். என் சாப்பாடு எப்படி தெரியுமோ தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். பேசுகிற வார்த்தைக்கு நாவுக்கு காவல் வைங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்படல. சொல்ல வேண்டியது சொல்லணும். சொல்லணுமா இல்லையா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை என்னை விடுவிக்கும். அதை சாப்பிடுவாங்க, எதையும் சாப்பிட மாட்டாங்க. அந்த பையன்கிட்ட கேளுங்க, 4 ஆடி போட்டு கூட கேட்டு பாருங்க. ஏன்னா சிலவங்க மறைப்பாங்கம்பாங்க. ஆண்டவரை கர்த்தர் ஒன்றே என்னை தாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, என்னை அழைத்த அழைப்பு. பிள்ளை ஒரு பாட்டு பாடினா பார்த்தீங்களா? பெயர் சொல்லி அழைத்திட்டேனே, உன்னை பெயர் சொல்லி அழைத்திட்டேனே, சொந்த ரத்தம் சிந்தினேன், அதனாலே உன்னை விலை கொடுத்து வாங்கினேன். அல்லேலூயா. நீ உனக்கு சொந்தமில்ல. யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தங்க? யாருக்கு சொந்தம்? நம்ம ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அந்த இருதயத்தில் தேவனுடைய எண்ணங்களை இருதயத்தில் பயப்பட போராட்டம் வரும், பிரச்சனை வரும், பாடு வரும், கவலை வரும். ஏன்னா உன்னை என்னை இந்த உலகத்தில் வைத்தனால உலகத்தில் உனக்கு எனக்கு பத்திரா உண்டு. அதை விட மேலா தேவ கிருபை. அல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம். தயவு செய்து தப்பாக நினைக்காதீங்க. சொந்த பிள்ளைங்க ஆண்டவரை கேட்க வாங்கி, உனக்கு அங்கே வேலை. என்ன வேலை? வாங்கினார். அதான் நினச்சி பார்ப்பேன். ஒவ்வொரு நிமிஷம் அவர் வேலையை நான் ஒழுங்காக செய்யணும். ஆஃபீஸில் வேலை ஒழுங்காக செய்யலான்னு டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, வார்ன் பண்ணுவாங்க. அந்த வார்ன் பண்ணி அவங்க அதை முற்கொண்டு செய்வாங்கன்னா நம்ம ஆண்டவர் எவ்வளோ உருக்கம் உள்ளவர். சொல்கிறேன் வெளிப்பாடு மறைபொருளை பெற்றதுனால சொல்கிறேன். கர்த்தருக்குள் பரிசுத்தம். நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவங்க? ஏசியில் சேர்ந்தவங்க. ஏசியே பிரசவாக்கம், பாச சுந்தரம், சாம் சுந்தரம். கண்ணியில் ஆழ்கையில் காட்டினாங்க. எப்படி இருக்கிறோம்? எனக்கு அலம் அதில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறான். தேவ தயவு ஒழிப்பணும், தேவ கிருபை ஒழிப்பணும். அதிசயத்தை காண பண்ணுகிற தேவன் அதிசயத்தை காண பண்ணுகிறான். அதனால் காம் காபியா கத்துறா க்ளோஸ் ரைஸ் ஆல் ஆஃப் யூ. எனக்கு அந்த ஜெபிச்சுக்கிடுங்க உங்களுடைய குடும்ப ஜெபத்தில். 2வது நம்ம பேர் மட்டுக்குத பெரிய காரியங்கள் கத்த நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறா. அதிசயத்தை காண பண்ணுகிறதே இவனுடைய இறக்க வெளிப்படணும். நம்ம லதாவுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம். அந்த பையன் வாலிப பிள்ளை 15 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ஐசி வார்டில் தான் இருக்கான். அந்த இருதயம் எப்படி இருக்கும்? நம்ம ஆண்டவர் வேதம் சொல்லுங்க, அந்த ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட நான்
உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மைமைப்படுத்துவாயன்னு சொன்ன அங்கேத்தான் போனதில்லை, இங்கேருந்து ஜபிக்கும் போதே கேட்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு விலக்கி மீட்கிறான். நீ ஆக்கத்துகிறவா எங்களை தாழ்த்தருகிற கிரீச்சை எங்கள் விக்டர் காதேவி டேவிட் விக்டர் காதேவிக்கிறோம். மேபி அக்கத்துகிறாரு வாக்கத்துகிறவா யாராவது காதேவிக்கிறோம். மருந்து மருத்துவம் கைவிட்டு கதறுகிற பிள்ளைகளை காதேவிக்கிறோம். உங்கள் இருதயத்தில் யாராவது உங்களுக்கு தெரியுமானா அவங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதே வேளையில் வெளிநாட்டில் காணப்படுகிற தியானாவை காதேவிக்கிறோம். அந்த பிள்ளை கிட்னியில் காணப்படுகிற ஸ்டோன்லேருந்து விடுதலை தாங்க. காம்பி ஆக்கத்தரவா, நான் உன்னை விட்டு விலகாதவர், நான் உன்னை கைவிடாதவர், எதை குறித்து கலங்குவா? பெரிய காரியங்கள் செய்ய விட்ட கட்டுவே வெக்கப்படுத்தா தேவன் உன்னோடு இருக்கார். நன்மை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்த. என் வாலிப மானே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் ஒருபோது உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. உன் தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் வைத்து கடந்து வா. கர்த்தர் உனக்கு தூரமோ இல்லை, உனக்கு சமயமாக இருக்கிறான். நெருக்கப்படுகிற காலங்களே தஞ்சமானவா, நீ தாயாக இருக்கிற உணர்த்துகிற உன் வார்த்தை அற்பமாடுகிற மே ஆக்கத்துகிற உன் வீடு உள்ளத்தை நாளத்தில் அழுக உண்டு தேவி. காமி ஆக்கத்துகிறவன் நேர்வழியாக நடத்துகிறதை இவன் நேசிக்கிறான். பயப்படும் காரியங்கள் வராது. படிக்கிற பிள்ளைகளுக்காக தேவிங்க ஆல்வி ஆக்கத்துகிறவா, அவர்கள் காரியம் மிக்காத ஆர்வியா தேரா. வேதனை பெருகிற காலமாக இருக்கும். விழிப்பாக இருந்து ஜெயிப்பித்து ஜெயம் எடுக்க கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு நேராக கடந்து வருகிறது. மகிமை கல்வி ஆக்கத்தேரவா. ஓ ரிவி ஆக்கத்தீரவா. மழையினாலும் பனியினாலும் அழிவு காமி நெய்யாக்கத்தீரா. பெரிய காரியங்களை செய்கிறது தேவன். எங்களை தாழ்த்துகிறோம், வழி நடத்துங்க, அடித்தத்தை காணப்படுங்க. பெரிய காரியங்களை செய்கிறீர், செய்ய போகிறவராக இருக்கிறேன், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தருகிறோம், வழி நடத்துங்க. ஏசுவின் ரத்தம் ஜெயம், ஏசுவின் ரத்தம் ஜெயம், ஏசுவின் ரத்தம் ஜெயம், ஏசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே ஆமென். மத பாடுங்க. மன்னித்தது உந்தன் கிருபை என்மேல் உன்னை மறக்கல, உங்களை என்ன மறக்கல. உந்தன் கிருபை என்மேல் மனதுருகுதே, உந்தன் கிருபை தாங்கியது, உந்தன் கிருபை என்னை ஏந்தி சுமந்திடுதே, கிருபை தாங்கியது, உந்தன் கிருபை என்னை ஏந்தி சுமந்திடுதே, கிருபை உந்தன் கிருபை இன்னும் வேண்டுமே, உந்தன் கிருபை எனக்கு போதுமே, உந்தன் கிருபை இன்னும் வேண்டுமே, உந்தன் கிருபை எனக்கு போதுமே. மன்னித்தது உந்தன் கிருபை என்மேல் மனதுருகுதே, உந்தன் கிருபை மன்னித்தது, உந்தன் கிருபை என்மேல் மனதுருகுதே, உந்தன் கிருபை தாயின் கருவில் ஏந்திய கிருபை தள்ளாட விடாமல் காத்திடும் கிருபை, தாயின் கருவில் ஏந்திய கிருபை தள்ளாட விடாமல் காத்திடும் கிருபை, கால காலமெல்லாம் தொடர்ந்திடும் கிருபை, கால காலமெல்லாம் தொடர்ந்திடும் கிருபை, கண்ணீரை துடைத்திடும் கர்த்தரின் கிருபை, கண்ணீரை துடைத்திடும் கர்த்தரின் கிருபை, உந்தன் கிருபை இன்னும் வேண்டுமே, உந்தன் கிருபை எனக்கு போதுமே, உந்தன் கிருபை இன்னும் வேண்டுமே, உந்தன் கிருபை அவர் நம்முடைய மறைவிடமாயிருக்கிறார். மன்னித்தது உந்தன் கிருபை என்மேல் மனதுருகுதே, உந்தன் கிருபை மன்னித்தது, உந்தன் கிருபை என்மேல் மனதுருகுதே, உந்தன் கிருபை. தேவனுடைய கிருபை என்னுடைய மறைவிடமாயிருக்கிறேன். சங்கீதக்காரன் தாவீதனுடைய நல்ல அனுபவம் நம் ஒவ்வொருவர் மத்தியிலும் காணப்பட வேண்டும். அவன் தாழ்த்தினான், தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தான். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி, ஆண்டவரே நீர் என் மறைவிடமாயிருக்கிறீர் ஐயா, உம்முடைய கிருபையினாலே என்னை மூடியிருக்கிறீர் ஐயா,
எல்லா வாதுக்கும் தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்தீரையா. என் மீறுதல்கள் உமக்கு முன்பாக இருக்கிறதப்பா என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்தக்கூடியவனாக இருந்தான். கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொண்டான். ஆகவே அந்த கிருபையை இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று சொல்லி தேவர் சந்நிதியிலிருந்து பெற்றுக்கொள்ள நம்மை தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம். கத்த பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் இயேசுவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அருமையான மகள் நெகோமியாவுக்காய் துதிக்கிறோம். தேவகரமும் கிருபையும் உம்முடைய வார்த்தை கொண்டு பிள்ளைகளோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி. கத்தாதி கத்த ராஜாதி ராஜாவுடைய சமூகம் தொடர்ந்து வருகிற காலங்களில் மகிமைப்படுங்க. அதுபோலவே தகப்பனை உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே, தாயிற்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து கத்த பலப்படுத்துங்க. ஊழியங்களை தாழ்த்துகிறேன். இந்த மகிமை நாளிலும் கத்தாவை அழைத்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் கத்தாவை நீர் மறைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேயா. நீர் பிள்ளைகளுக்கு மறைவிடமாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறேயா. கத்தாவை பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறோம். பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாக விளங்க, என் கிருபை உனக்கு போதும் என்ற உம்முடைய வார்த்தை மறைவிடமாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறேயா. அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி குணமாக்கினார் என்ற வார்த்தையின்படியே உம்முடைய காயப்பட்ட கரம் பலவீனப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணமாக்கி சத்தியத்திற்கு சாட்சியாக தூணாய் நிலப்படுத்த போகிற கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து காலங்களில் மகிமைப்படுங்க. பிள்ளைகள் குடும்பங்கள் அனைவரையும் வேலையடைங்க. ஒவ்வொருவரும் மறைத்திருக்கிற தேவனுடைய கிருபைக்குள்ளாய் சட்டைக்குள்ளாய் ஒளிந்து தாப்பனை ஒவ்வொரு காலங்களிலும் கிருபை பெற்ற ஜனமாய் உயர்ந்து இருக்கேன். கத்தாவி உம்முடைய வருகைக்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படியான பாத்திரங்களாய் வெற்றி சேர்க்க தங்களை தாழ்த்த வெறுமையாக்க இன்னும் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து காலங்களில் மகிமைப்படுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம், இயேசு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து கர்த்தருடைய வருகை பரியந்த நம்மை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.